செல்வ பெருந்தகைக்கும் கூட்டணி ஆட்சி வேணுங்கிற எண்ணம் இருக்குது. நிறைய அந்த ராஜேஷுக்கு இருக்குது, ஒரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்குது, நிறைய பேருக்கு கூட்டணி ஆட்சி வரணுங்கிற எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. இது ஐ பெரியசாமி அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பர்வைசர் மேனேஜர் தான். அவர் அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார் மாதிரி இவங்களும் நம்ம கூட்டணி ஆட்சி வேணும்னு விரும்புகிறாங்க. அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய கட்சி தலைவர்களை கூப்பிட்டு நம்ம தான் அடுத்த ஆட்சிக்கு வர போகிறோம், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர், நம்ம தான் அப்படின்னு சொன்னால் தான் அந்த தொண்டர்கள் ஊக்கமடைவாங்க, அதிகமாக வேலை செய்வாங்க. புதிய கட்சின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நிறைய இந்த மார்ட்டின் அவங்க பையன் கூட ஒரு புதிய கட்சி, அது கூட புதிய கட்சி தான். கணக்குகளை பார்த்தா புதிய கட்சி, எத்தனையோ லெட்டர் பேட் கட்சிகள்லாம் உருவாகிட்டே இருக்குது, புதிய கட்சி தான். கரூர் விஷயம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி சென்னை திரும்பியிருக்கார் விஜய் அவர்கள். மீண்டும் பொங்கலுக்கு பிறகு விசாரணைக்கு உட்படுத்தலாம் அப்படின்ற தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. விசாரணை என்ன நடந்துச்சு சார் பின்னணியில? அதை மறுபடியும் 19ஆம் தேதி விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. அது அவர் விசாரிப்பாங்க. இப்போ கரூர் விஷயத்தை வந்து அவங்க விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருக்கிற காவல்துறை சரியான முறையில் என்ன செய்யல, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கல. ரொம்ப அதிகமான பேர் இல்லை, ஒரு 37,000 பேர் 27,000 பேர் அவ்வளோதான் இருக்கிறாங்கன்னு இருக்காங்க. அந்த நபர்களுக்கு கூட அவங்க வந்து காவல்துறை சரியான அளவுக்கு காவல்துறையை கொடுக்கல. அவங்க 500 போலீஸ் கொடுத்தேங்கிறாங்க. ஆனால் ரெக்கார்டில் பார்த்தோம்னா அவ்வளோ இல்லை. அது அதிகமான கொடுத்து அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், அந்த மக்களை பாதுகாத்துக்கலாம். இந்த அரசாங்கம் என்ன நினச்சிருக்குன்னா, இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாதான் அந்த பிரச்சாரம் தடைப்படும். அவர் 4-5 மாவட்டமாக போயிட்டே இருக்காரு. அதை அப்படி விட்டுட்டோம்னா தொடர்ந்து அவர் எல்லா மாவட்டத்துக்கும் போய் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருமோன்னு பயத்தில் இவங்க செஞ்ச உள்ளடி வேலைன்னு தான் அந்த ரிசல்ட் சொல்கிறாங்க. இது வந்து தமிழக அரசாங்கத்துடைய பாதுகாப்பு குளறுபடி இருக்கிறதாக அந்த கரூர் சம்பந்தத்தை சொல்கிறாங்க. விஜய் தரப்புலேயே அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 19ஆம் தேதி விசாரணை வரும்போது அடுத்த நிலை என்ன போவாங்க பாப்பா, அதனுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மருத்துவமனையில புகுந்து வெட்டும் அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமா போயிட்டு இருக்கா சார். இதை எதையுமே கண்டுக்காம தமிழக அரசு மற்ற திட்டங்கள்லாம் தொடங்கி வைக்கிறோம் அப்படின்ற பெயர்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பணியில் ஈடுபட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? ஷோ கவர்மெண்டா இருக்கு, விளம்பர அரசாங்கம். அதாவது இங்க ஒரு மருத்துவமனை KMC மருத்துவமனைக்குள்ள பூந்து அங்க ஒருவரை வந்து வெட்டி கொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமை. இதுக்கு முன்னால பள்ளிக்கூடத்துல பூந்து வெட்டினாங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு வெட்டினாங்க, இப்போ மருத்துவமனையில பூந்து வெட்டினாங்க. அப்ப என்னன்னா, இது வந்து தமிழகம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் வன்முறை காடாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதை இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர் செய்யாம தன்னுடைய திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு ஷோ தான் நடத்துறாங்க தவிர, விளம்பர அரசாங்கமா இருக்க தவிர உண்மையான மக்களாட்சியும் மக்களுக்கான பாதுகாப்புக்குரிய ஆட்சியும் மக்களுக்கான நிம்மதி தரக்கூடிய ஆட்சியும் மக்களுக்கான சுபிட்சம் தரக்கூடிய ஆட்சியா இது இல்லை. இவங்க என்ன செய்யணும்னா, சட்டம் ஒழுங்கு அதாவது கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு முன்ன வந்து புரட்சி அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதெல்லாம் இது போன்ற ஒரு தவறு நடந்தா இரும்புக்காரம் கொண்டு உடனே இப்போ இருக்கிற எல்லா குற்ற பின்னணி உள்ளவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, கடகடன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. அவங்க குற்றம் செய்யறாங்க செய்யல, ஆக மொத்தம் அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி காட்டுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை, இவங்க அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இவங்க செய்யறதா ஒன்று சுய விளம்பரம், தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது. நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம், அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம். தினந்தோறும் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு மண்டபத்தில் கூடி தங்களுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறாங்க, விருது வழங்கும் திட்டத்தில் கூட பார்த்தா தங்களுக்குள்ளவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு பெரியார் விருது, இவங்களை கூப்பிட்டு அண்ணா விருது, அவங்கள உள்ளவங்களை கூப்பிட்டு காமராஜர் விருது. உங்களுக்கு நீங்களே புகழ்ந்து கொள்வது எப்போ நீங்கள் நிறுத்தி நீங்கள் மக்கள் சேவைக்கு நீங்கள் வரீங்களோ அப்போ தான் மக்கள் உங்களை விரும்புவாங்க. இந்த வன்முறை காடாக மாறிக்கிட்டு இருக்க தயவுசெய்து தடுங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்களோ இல்லையோ, மக்களுடைய உயிர் விலை மதிப்பட்டது. அது குற்றவாளியா சுத்தவாளியாங்கிறது 2வது விஷயம். அவனை வந்து ஒரு மனிதனை வந்து கொல்றதுங்கிறது இந்த ஜனநாயக நாட்டில் வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. கோர்ட்டில் போய் அவர் வந்து ஒரு குற்றவாளிங்கிறாங்க, இறந்து போன மனிதன் ஒரு குற்றவாளிங்கிறாங்க, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அது வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஒரு உயிர் எடுக்கிறதோ உயிர் விடுவிக்கிறதோ, அதை வந்து ஒரு தனி மனிதன் கையில் எடுத்து அந்த மாதிரி வெட்டுறது சரியான நிலைப்பாடில் 4 காவல்துறையினர் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை தடுக்க வேண்டும். இது போன நிலைமை மறுபடியும் நடக்காமல் இருக்கணும். ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அதை வட மாநிலத்தில் வெட்டினாங்க, முடிஞ்சு அது அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே இப்போ வந்து KMCயில் நாளைக்கு எங்கே நடக்குமோன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தமிழக அரசு என்ன செய்யணும்னா, இந்த குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அப்போ நான் தமிழ்நாட்டுக்கு அமைதியை கொண்டு வரணும். தமிழகத்தில் காங்கிரஸோட திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கூட்டணியாட்சி வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து காங்கிரஸ் எழுப்பியிருந்தாங்க. உடனடியாக ஐ பெரியசாமி வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. செல்வ பெருந்தகை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அது நீங்க சொல்லக்கூடாது, முதலமைச்சர் ஸ்டாலின் வாயிலிருந்து வரட்டும் அப்படின்ற ஒரு கருத்து வச்சிருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? செல்வ பெருந்தகைக்கும் கூட்டணி ஆட்சி வேணுங்கிற எண்ணம் இருக்குது. நிறைய அந்த ராஜேஷுக்கு இருக்குது, பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்குது, நிறைய பேருக்கு கூட்டணி ஆட்சி வரணுங்கிற எண்ணங்கள் இருக்க தான் செய்யுது. இது ஐ பெரியசாமி அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பர்வைசர் மேனேஜர் தான். அவர் உங்க ஓனர் சொல்லணும், என்ன சொல்லணும், உங்க ஓனர் என்ன செய்யணும்,
கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லணும். அவர் வாயிலேருந்து எதுவும் வரல, கூட்டணி ஆட்சி இல்லைங்கன்னு வரல, கூட்டணி கொடுப்போங்கிறது வரல. அதை விட்டுட்டு இவர் சொல்ல தேவையில்ல. அதே மாதிரி முடிவெடுக்க வேண்டியது ராகுல் காந்தியும் அவங்களும் தான் முடிவெடுக்கணும். ஆனால் இவன் ஐ பெரியசாமி சொல்றது வந்து ஒரு தேவையில்லாத பேச்சு. இது அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. இது என்னுடைய பார்வை என்ன பார்க்குறேன்னா, இவங்களுடைய அந்த கூட்டணி ஆட்சி என்கிறது அது போய் அதிகமாகி அந்த கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அங்கே டெல்லியில் வந்து முக்கியஸ்தர்களை வந்து காங்கிரஸ் கட்சி முக்கியஸ்தர்களை விஜய் சந்திருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த அடிப்பில் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு விலகி தாவேகா கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். ஏனென்றால் இங்கே தாவேக்காவும் இப்படி பண்ணுற ஒரு பெரிய அரசியல் கட்சி தமக்கு சப்போர்ட் வேணுங்கன்னு தாவேக்காவும் விரும்புது. அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் மாதிரி இவங்களும் நம்ம கூட்டணி ஆட்சி வேணும்னு விரும்புகிறாங்க. அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக, நேஷனலில் காங்கிரஸ் பிஜேபி கொள்கை எதிரி, நம்ம அவங்கள சேர்க்க முடியாது. அப்போ நம்ம யாரையாவது ஒருத்தர் திமுகவுக்கு சேர்க்க முடியாது. ஒன்று ஏடிஎம்கே சேர்க்கணும் அல்லது காங்கிரஸ் சேர்க்கணும். அவங்களுடைய 2 ஆப்ஷன் தான் இருக்குது. யாருக்கு? தாவேக்காக்கு. விஜய்க்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. மீதி 2 ஆப்ஷன் இல்லை, க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ 2ல் 1 நம்ம கையில் வச்சுக்கணும். ஏன்னா அரசியல் கட்சிங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஜனநாயக நாட்டில் நடத்த முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு உடஞ்சி தாவேக்கா பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ ராகுல் காந்தி வந்து இங்கே டெல்லியிலேருந்து இங்கே கூடலூருக்கு வரும்போது கூட ட்வீட் போட்டார். என்னன்னா, தமிழகத்தில் வந்து ஜனநாயகம் வந்து என்ன செய்ய, ஜனநாயகத்துக்கு வந்து நான் ஆதரவு கொடுக்குறேன், ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது அப்படின்னா தாவேக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதே மாதிரி கரூர் சம்பவத்துக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்டது. அடுத்து இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சி அது வந்து தாவேக்கா கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னுடைய பார்வையாக இருக்காது. அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகளை வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. மறைமுகமா சொல்றாரா இல்ல எந்த கட்சிக்காக சொல்றாரு சார்? தன்னுடைய தொண்டர்களை நேர்கால் நடத்தும் போது அவங்கள ஊக்கப்படுத்துவதற்கான சில வார்த்தைகளை ஒவ்வொரு தலைவர்களும் கூறிக்கொண்டே இருப்பார்கள். எந்த கட்சியா இருந்தாலும் தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய கட்சி தலைவர்களை கூப்பிட்டு நம்ம தான் அடுத்த ஆட்சிக்கு வர போறோம், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர், நம்ம தான் அப்படின்னு சொன்னாதான் அந்த தொண்டர்கள் ஊக்கமடைவாங்க, அதிகமாக வேலை செய்வாங்க. அதனால தான் 10,000 சில்லற பேர் என்ன செஞ்சிருக்காங்க, விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு புதிய கட்சி வந்து சேரப்போகுதுங்கிறது அவர் இப்பவுமே இல்லை, அவர் 3 மாசமா 2 மாசமா சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் இன்னும் எந்த கட்சி வந்து சேர்ந்த மாதிரி தெரியல. வந்தால் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்படி வரும்போது அது எந்த கட்சி வருங்கிறது புதிய கட்சிங்கிறாரு. பெரிய கட்சின்னு சொல்லல, புதிய கட்சின்னு தான் சொல்றாரு. புதிய கட்சின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நிறைய இந்த மார்ட்டின் உங்க பையன் கூட ஒரு புதிய கட்சி, அது கூட புதிய கட்சி தான். கணக்குகளை பார்த்தா புதிய கட்சி. எத்தனையோ லெட்டர் பேட் கட்சிகள்லாம் உருவாகிட்டே இருக்குது. புதிய கட்சி தான். ஆக மொத்தம் அரசியல்வாதிகள் வந்து புதிய கட்சின்னு தானே சொன்னேன், நான் பெரிய கட்சின்னு ஒன்றும் சொல்லலை. என்ன செஞ்சுறாங்க, அவங்க பேசி மாற்றுவாங்க. அவங்களுடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தையா இருக்குது. அது தேர்தல் நெருங்கும் போது தான் அதனுடைய உண்மையான நிலைப்பாடு என்னன்னு தெரியும். இது என்னுடைய பார்வையா இருக்கு. ஈரான் முழுவதும் அரசுக்கு எதிரான போராட்டம், வன்முறை வந்து பலி எண்ணிக்கைலாம் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா பெரும் போராட்டம் நடக்குது. என்ன காரணம் சார்? இது சர்வதேச அளவில் நிறைய நாடுகளில் வந்து புரட்சிங்கிறது என்ன செய்யுதுன்னா வெடிச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நிலை அரசாங்கம் எங்கே இருந்தாலும் அவர் புரட்சி வெடிக்கும். மாறி மாறி வந்து அவரை இப்போ பார்த்தோம்னா, அமெரிக்காவில் பார்த்தோம்னா ஜனநாயக கட்சி 5 வருஷம் ஆட்சி பண்ணுது, குடியரசுக் கட்சி 5 வருஷம் ஆட்சி பண்ணுது. டொனால்டு ட்ரம்ப், ஜோ பைடன் சொல்லி மாற்றி 5 வருஷம். அப்போ வந்து ஆட்சிக்கு எதிரான மனோபாவங்கிறது மக்களுக்கு இவங்க ஆட்சியில் விலை கூடி போச்சுன்னு நினச்சிட்டு இவங்களுக்கு போடுறாங்க, இவங்க ஆட்சியில் விலை கூடி போச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு நினை போடுறாங்க. இப்படி மாறுறாங்க. ஆனால் விலைவாசி நிச்சயமாக ஏறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மக்களுக்கு அது புரியாது. பாமர மக்களுக்கு அது என்ன செய்யாது, புரியாது. விலைவாசிங்கிறது ஒரு 50 வருஷம் முன்னே இருந்ததோட அதிகமாக தான் ஆகும். இப்போ இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமாக தான் ஆகும். அது புரியாது. இந்த ஆட்சியில் அதிகமாகிடுச்சு அப்போ இவருக்கு போடு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் மாறி மாறி வரக்கூடிய ஜனநாயகத்தில் புரட்சி வெடிக்காது. அவங்க கோபத்தை வேற பக்கம் காட்டிடுறாங்க. ஆனால் சில ஒரு நிலை அரசாங்கம் கொண்ட, நான் தான் திரும்ப ஆட்சிக்கு வருவேன், அந்த ஷேக் ஹசீனா திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்க. அங்கே வந்து மொத்தமே 17 கோடி பேர் தான். 11 கோடி வாக்காளர்கள் 44% வாக்குகளை பெற்று 4 கோடியே 90 லட்சம் வாக்குகளை பெற்று 3வது முறையாக இவங்க ஷேக் ஹசீனா அங்கே பிரதமராக ஆயிட்டாங்க. மக்கள்கிட்ட வாக்கு பெற்று தான். அது நேர்மையான வாக்காக இருந்தால் அங்கே புரட்சி வெடிச்சிருக்காது. அது நேர்மையற்ற வாக்கு. ஏதோ ஒரு வழியில் தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு மிஷினில் தப்பு பண்ணிட்டாங்களா, கலர் பேலட் பேப்பரில் தப்பு பண்ணிட்டாங்களா, என்ன தகவலும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தவறு வந்து அந்த மக்கள் புரட்சியாக வெடிக்குது. இதே மாதிரி தான் ஒரு நிலை அரசாங்கங்கள் எங்கே இருக்குதோ அங்கே வந்து என்ன செய்யும், புரட்சி வெடிக்கும். ஜனநாயகத்துடைய முதல் ஆணி வேறு என்னன்னா, கோபத்தை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருணும். அப்போ இவங்களுக்கு ஆபத்து இல்லை, அப்புறம் திரும்ப இவங்களுக்கு வரும். அப்படியே இந்த அமெரிக்கா ஜனநாயகம் மாதிரி மாறி மாறி வந்தால் அங்கே எங்கேயுமே அதே மாதிரி தான் இலங்கையில் திரும்ப ஒருத்தரை ஆட்சிக்கு வந்தாங்க, அங்கேயும் புரட்சி. அந்த மாதிரி ஒரே நிலையில் திரும்ப ஆட்சிக்கு வரும்போது அந்த கோபம் பூரா ஒரு பக்கமாக சேரும். அது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கும். புரட்சி அதனால தான் வருது. நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு பூரா வருது, இந்தியாவில் வராது. ஏன் வராதுன்னா, ஆட்சி வந்து என்ன செஞ்சுட்டே இருக்குதுன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அதனால வராது. ஏன்னா ஒரு கோபம், மக்கள் மேலே உள்ள கோபம்
விலைவாசி ஏற்றம் தானே அவங்களுக்கு கோபம் வருது. விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம், அது யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க மேலே பாயும். அப்போ பாயும் போது அதை வந்து எதிர்க்கட்சியில் கொடுத்துறாங்க. எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வரும்போது அங்கேயும் விலைவாசி உயர்வு, அங்கேயும் வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் இந்த பக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கோபத்தை வந்து டைவர்ட் ஆகிடுது, கோபம் வந்து மடைமாற்றம் செய்யப்படுது. அதனால வந்து இங்கே புரட்சி வராது. ஆனால் ஒரு நிலை ஆட்சி கொண்ட எங்கே நடந்தாலும் அங்கே வந்து என்ன செய்யும், புரட்சி வரும். இது என்னுடைய பார்வையாக இருக்குது.